வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 மாணவர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு 10,000லேருந்து 60,000 வரை ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தரப்போகிறாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா தற்பொழுது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு பார்ப்பாங்க. கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 60,000 வரையா பார்த்தீங்கன்னா இலவசமாக நீங்கள் படிப்பதற்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மாணவர்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறோம். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5000 பேரை தேர்வு பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 10ஆம் வகுப்பு மார்க் பார்க்குறாங்க, அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மார்க் பார்க்குறாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வித்யாதான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. 5000 மாணவர்களுக்கு 10,000லேருந்து 60,000 கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த 2023-24 கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 2023 பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. வருஷம் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் தற்பொழுது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வெளியாக இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கலி சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதில் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது, அதை பார்த்துருவோம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பொறுத்தவரைய 11ஆம் வகுப்பு போகிற மாணவர்கள், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு போகிற மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதே காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கோர்ஸை பொறுத்து மாறுபடும். நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி ஃபேமிலி இன்கம் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே தற்பொழுது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனடு காப்பீஸ் ஆஃப் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அல்லது ஆன்லைனில் கிடைச்ச மார்க் ஷீட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஒரு வேளை ஒரிஜினல் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். ரேஷன் கார்டு நாட் அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் தனியாக வாங்கி தான் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாங்கி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஃபோட்டோ தேவைப்படுது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு புதுச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 10th அல்லது எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் 80% நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 90%க்கு மேலே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது டிசபிள்டு கேண்டிடேட்டுக்கு 60% இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிசபிள்டு கேண்டிடேட் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் தற்பொழுதைய நிலை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் 80% மார்க் எடுத்துருக்கணும். நார்மலாக நீங்கள் தமிழ்நாடு போர்டில் படிச்சிருந்தா. இதுவே நீங்கள் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் படிச்சிருந்தா நீங்கள் 90% நீங்கள் எடுத்துருக்கணும். சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே டிசபிள்டு கேண்டிடேட்டுக்கு 60% இருந்தாலே போதும். இதே மாதிரியே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மாநிலங்களுக்கு இவங்க ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற தற்பொழுது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 11ஆவது போகிறீங்கன்னா 12ஆம் வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 2 வருஷம் கிடைக்கும். இதுவே டிகிரி போகிறீங்க அப்படின்னா அந்த டிகிரி முடிக்கிற வரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கரெக்டாக எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் மார்க் எடுத்த தவறிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சு. எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே அதை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு
மார்க் அதிகமாக எடுத்த மாணவர்களை வந்து தேர்வு பண்ணுவாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களை தேர்வு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, அல்லது ஸ்மால் டெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. இமெயில் ஐடி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டும் ஆன்லைன்லேயே ஜென்ரேட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். 8 இலக்கங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அது ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தெரியக்கூடிய அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படின்னு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போகலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சேம் அதே பேஜுக்கே போகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் உள்ளக்க போகிறேன். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இதுவரை நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும், இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதற்கான பிடிஎஃப்பும் இருக்குது. 10ஆம் வகுப்பில் 11ஆம் வகுப்பு கல்வி உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு செய்யும் முறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2023க்குள் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா இதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, தேவையான ஆவணங்கள் பார்த்தாச்சு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்க்கணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேள்விக்குறி லாகின் போட்டிருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். இந்த ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டா அல்லது ஸ்பான்சரான்னு கேட்குறாங்க. ஸ்பான்சர்னால் நீங்கள் யாருக்காவது உதவணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை தயவு செய்து வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து பயன்பெறுவாங்க. இவ்வளோ தான் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.